வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். நம்ம நேற்று லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்பு, ஸ்மால் கேப் அப் தான், நார்மலான கேப் அப், அதாவது நார்மல் பாசிட்டிவ் ஓப்பனிங் அவ்வளோதான். அப்போ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,606க்கு மேலே பையே அப்போ 24,670 டார்கெட் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனே பார்த்தீங்கன்னா 24,656. அப்போ 24,689க்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த கேண்டிலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,645. அங்கேருந்து எடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிவோட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி அடுத்த லெவல் வரைக்குமே போச்சு. அப்போ நம்மளோட அடுத்த பை, அதாவது நம்ம 3 ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நார்மல் மார்க்கெட்டில் என்ட்ரி கொஞ்சம் மேலே இருந்ததுனால என்ட்ரி சிக்னல் விழுகல, கேப் டவுன் கிடையாது. அப்போ கேப் அப்பில் ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,869. அப்போ அந்த 24,869க்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆக்சுவலாக 24,000 ஒரு நிமிஷம், இந்த கேண்டில், இந்த பை சிக்னல் வந்துருக்கு, இந்த கேண்டில் 24,869 கிராஸ் பண்ணி டார்கெட்டான 24,962, அதை எக்ஸாக்டாக 61.70 ஹை இன்னைக்கு, அதுதான் அது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அகைன் ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கே மறுபடியும் 11.50க்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் மறுபடியும் 24,950 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குது. ஸோ 2 இடத்துல நம்ம சப்போஸ் இந்த இடத்துல பெரிய கேண்டில் இருந்தாலும் என்ட்ரி எடுக்க முடியலைனாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே கூட ஒரு என்ட்ரி நம்ம எடுத்துருக்கலாம். வி ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். ஏதாவது நாம் எதையும் வாங்க சொல்லி எந்த இடத்துலையும் அட்வைஸ் பண்ணலை. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட அட்வைஸ் கேட்டு பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா. இது வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் 70 இதுக்குள்ளே தான் இருந்தது. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,885.20. ஸோ அப்புறம் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மற்ற லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. இதோட நார்மல் மார்க்கெட்டு பட்டு இந்த கேப்டன் ஒர்க் அவுட் ஆகலை, செல்ஃப்லோ சுத்தமாகவே இன்றைக்கி போகலை. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற லெவல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் க்ளோஸ் வந்து 24,885 க்ளோஸ் ஆகிருக்குது. இதோட நார்மல் பையவோ பார்த்தீங்கன்னா 24,635. சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து கேப் டவுனே ஆனாலுமே மார்க்கெட்டு 24,635 சப்போர்ட் எடுத்துட்டு 24,768 ரீச் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேப் டவுன் ஆச்சுன்னா, இதுக்கு கீழே பெரிய கேப் டவுன், ஆக்சுவலாக இது 24,880 க்ளோஸ் ஆகிருக்கு. நான் சொல்கிறது பெரிய கேப் டவுன் 9 பாயிண்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா மட்டும்தான் 24,308 சப்போர்ட் எடுத்து 24,456, 24,590 டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் இங்கேருந்து மேலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தட் மீன்ஸ் ஒரு 50-60 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,947க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வச்சதுன்னா அந்த டார்கெட் 25,110, 25,243 இருக்கும். இது வந்துட்டு பை மார்க்கெட்டு. இப்போ செல் எப்படி ரியாக்ட் ஆகுது பார்க்கலாம். மார்க்கெட் 24,885 க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் இங்கேருந்து நியூட்ரலில் ஓப்பன் ஆனால் கூட 24,902 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே ரிட்டர்ன் ஆகி மார்க்கெட்டு 24,620, ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி ரேலி இருந்தது, அதனால் அந்த 300 பாயிண்ட் இருக்குது. 24,902லேருந்து 24,620 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 25,228 ரிட்டர்ன் ஆகி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற மார்க்கெட் 25,110யும் 24,947யுமே செகண்ட் டார்கெட்டாக ரியாக்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,590 செல்பிளவாக இருக்கும். அதோட டார்கெட் 24,456, 24,293. நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு இல்லை, மண்டே மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா. இது மண்டே மார்க்கெட்டோட லெவல்ஸ். நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ இது மண்டேவோட லெவல்ஸு. இடையில 2 நாள் லீவ் வேறு இருக்குது. இந்த லீவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தால் கூட, எப்படி நியூஸ் ரியாக்ட் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா
லோல இருந்து ஹை வரைக்குமே குடுத்துட்டோம். அதாவது 24,308 பை அபோவும் குடுத்துருக்குறோம். 25,228 தட் மீன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட் டிஃபரெண்ட் 900 பாயிண்ட் லெவல் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த பை சிக்னல் ஜெனரேட் பத்தி பேசிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது பெரிய கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருச்சு இல்லைங்களா? அப்ப இது மேனுவல் என்ட்ரி எடுக்க முடியுமா? அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல செக் பண்ணலாம். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அ நன்றிங்க.